பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ள போகிற நல்ல ஒரு வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 25 அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். தாவீது சொல்கிறார் பாருங்க, என் தேவனே, நான் உங்களை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடியும் என் சத்துரு என்னில் மகிழாதபடியும் நீங்கள் என்னை பார்த்துக்குங்க அப்படின்றார். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான். இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்க நீங்கள் அப்படி தான். என் தேவனே, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, நான் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய சத்துருக்களை என்னை மேற்கொண்டக்கூடாது, நான் உங்களை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையாலுமே ஆண்டவர் நம்பி இருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. நீங்கள் நிறைய பேர் பயத்தில் இருக்கிறீங்க. பயம் உள்ள ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது. பைபிளில் சொல்கிறாரு, பயப்படாத அப்படின்றாரு. அதனால் ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வேலையை ஆரம்பிச்சிட்டேன், உங்களை நம்பி இந்த தொழிலை தொடங்கிட்டேன். நிறையா காரியம், என் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், என் சொந்த பந்தம் இப்போயே சத்தம் போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பேச்சை கேட்காம நீ செஞ்சிட்டியே, ஆண்டவர் போனியே அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவேன் தவிச்சிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாது. இந்த சங்கீதம் 25:2 தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போயிடவும் கூடாது, என் சத்துருக்கள் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டுறக்கூடாது. அதனால் இன்றைக்கி அன்பு சகோதரனை இந்த வார்த்தையை கேட்டிருக்க என் சகோதரியே, பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், அவங்களுடைய படிக்கிற காரியமாகட்டும், வேலையினுடைய காரியமாக இருக்கட்டும், நீங்கள் செய்திருக்கிற தொழிலாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுக்க உங்களுடைய வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், எது வேணாமல் இருக்கட்டும், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஏன்னா நீங்கள் ஆண்டவர் நம்பி இருக்கிறீங்க. உங்கள் சத்துருக்கள், உங்கள் எதிரானவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறதுங்க, பேசும்படி ஆண்டவர் உங்களை விடமாட்டார். உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் இந்த வார்த்தையை எந்த இடத்துல கேட்டிருக்கீங்க, நீங்கள் இருக்கிற இடங்களை கண்கள் அப்படி, ஏசப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு செய்யுங்க சாமின்னு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இந்த ஆண்டவர் அறிஞ்சவங்க அறியாதவங்க கூட கேட்டுட்ருப்பீங்க. சரி தம்பி, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன், நான் இதுக்கு என்ன செய்யணும், என்ன பரிகாரம் இருக்குது? ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ண வேண்டாமா? அண்ணே, நீங்கள் இருக்கிற இடத்துல நான் ஆண்டவரே உங்களை நம்புகிறேன், ஏசப்பா நான் உங்களை நம்புறேன்னு சொல்லுங்கள். அதே போல் நான் என்னை வெட்கப்பட்டு போகாமல் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. இதில் கீழே பாருங்கள், எங்களுடைய நம்பர் வரும். நீங்கள் எனக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க, தம்பி, சங்கீதம் 25:2 படி நீங்கள் சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தையில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். நான் வெட்கப்பட்டு போயிடுவேன் என் குடும்பமெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரை தலையை உயர்த்த நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஜோமெல்லாம் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ய போகிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சங்கீதம் 25:2 படி ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமே உங்களை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, எங்கள் சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடியும் நீ எங்களை காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற என் சகோதரி எத்தனையோ பேர் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க யாருக்கிட்டையும் எந்த சூழலில் வெட்கப்பட்டு போகாதபடி உதவி செய்து ஒரு அற்புதத்தை அவங்க செய்யுங்க. அவங்கள சாட்சிகளாக நிறுத்துங்க. இயேசுப்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Thank you.